எடுத்துக்கிறேன் திரு ராம்கி. இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம், குறிப்பா பரப்புரை களம் அப்படிங்கிறது ஆதரவு அலை எதிர்ப்பு அலை அப்படிங்கிற எதுவுமே இல்லாம இருந்தது அப்படிங்கிற செய்தி நமக்கு எதை உணர்த்துது? அதாவது நீங்க வந்து இதை ஒரு வழக்கத்துக்கு விட ஒரு 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 அமைதியான சூழல் தான் நிலவியது. ஆனால் அது இந்த இவிஎம் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம வந்து தேர்தல் சமயத்துக்கு இல்லை, பெரும்பாலும் எல்லா சமயங்களிலுமே பேசிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க ஒரு மென்பொருள் நிபுணர் அப்படிங்கிற அந்த கோணத்துல இருந்தும் இதை நீங்க இல்ல, அதான் நான் வந்து இப்ப சார் சொன்னது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். கோபால்சாமி அவர்கள் வந்து சொல்லும்போது 2017 நடந்தது இந்த ஹேக்கத்தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, யார் வேண்டுமானாலும் வந்து அதை ஹேக் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தா அதுக்கான பிரைஸ் கொடுப்போம், இது கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பகுதியில் யாருமே வரல. அப்ப வந்து ஒரு நீண்ட நாட்கள் காத்திருந்தாங்க, அதை யாருமே ஒருத்தர் கூட அட்டம் பண்ணல. ஆக்சுவலா இது என்னன்னா, நீங்க வந்து அதுக்கான ஆர்வம் அதை யாரும் இப்ப நம்ம வந்து ரொம்ப குறுகி பார்க்குறோம். அதாவது இதோடைய முழுக்க இதற்கான பொறுப்புங்கிறது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது, அதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நீதிமன்றம் இருக்குன்னு ஒரு சுருக்கிறோம். ஆனால் அதை இன்னும் விரிவுபடுத்தி பார்க்கும்போது இது அடிப்படையில் மக்களுக்கு இருக்கு. ஆஃப்கோர்ஸ் எல்லா மக்கள் நிச்சயமா மக்கள் பொறுப்பாளிகள் தான். அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே ஐடி விங்கிறது எந்த அளவுக்கு செயல்படுது நமக்கு தெரியும். ரொம்ப ஆக்டிவா செயல்படுகிற ஒரே அணிங்கிறது ஐடி விங் தான். ஒரு குறைந்தபட்ச ஒரு விழிப்புணர்வு வாக்காளர்களுக்கு இந்த ஐடி விங் ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறி. சாதாரணமா எங்க நீங்க வந்து ஒரு விரலை கொண்டு போய் உங்கள் பூத்து வச்சீங்கன்னா எங்க மை வைப்பார்கள் அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, சாமானிய நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் உங்க இடது கையில் ஆட்காட்டி விரலில் தான் வைப்பார்கள். நீங்க முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது தேவையான முதல் முறை இல்ல, நீங்க பல முறை 5 முறை ஏற்கனவே பதிவு செய்தது கூட அவங்க குழப்பம் இருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு அப்செஷன், ஒரு கம்பல்ஷன்லாம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும். இதுதான் பெரிய சிக்கல் வாக்காளருக்கே இருக்கு. ஒரு நம்ம போய் பிரஸ் பண்றோம், ஆனா வேறு சின்ன உழுதே அப்படிங்கிற மனசுல ஒரு சின்ன பயமோ ஒரு இதோ ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப வழக்கமா எல்லாத்துலயும் இருக்குது. சாதாரண மனிதர் இருக்கு. அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவார்கள். ஒருவேளை அந்த வாக்காளர் வெளில வந்து சொன்னா அது பெரிய பூதாகரமா ஆகும். இந்த சில அதாவது ஒரு ப்ரிப்பேர்னஸ், ஒரு சரியான விதத்தில் அதை ப்ரிப்பேர்ட் ஆகல. அந்த ஒரு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷயம் ஒரு நிமிஷங்கள், ஒரு 2 நிமிஷம் வேலை தான். நீங்க அங்க போய் உங்க அடையாளத்தை சரிபார்த்து விட்டு நீங்க அதுக்கான ப்ரொசீஜர் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு சரியான பிற்பாடா நம்ம வாக்காளர்கள் இருக்காங்களா அப்படின்னா அது நம்ம ஒரு கேள்விக்குறி தான். பெரும்பாலான வாக்காளர்கள் அப்படி இல்லை. அங்க என்ன நடக்குது, என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் கூட தெரியாது. ரெண்டாவது அங்க போய் சரி பார்க்கறது, எனக்கு ஓட்டு உண்டா அப்படின்னு இன்றைய வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம்னு தெரியாது. உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு, நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அரசோடைய ஆதார் கார்டு அட்டை எல்லாமே வந்து அலவுடு அப்படின்னு சொன்னா கூட இந்த நமக்கு ஓட்டு இருக்காங்கிற அதை செக் பண்றது கூட அவங்க வந்து சரியான நேரத்தை செலவு செய்வது கிடையாது. இப்ப நாளை காலையில என்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும், இந்த குழப்பங்கள் மூலமாக அதாவது தொடர்ந்து இவிஎம் எலெக்ஷன் திரு பிரியன் எழுப்பினார். நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போட தெரியும்னே வச்சுக்கிட்டாலும் கூட நான் போடுற ஓட்டு யாருக்கு சரியான நபருக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கறத உறுதிப்படுத்தல இருக்கிற குழப்பத்தை தேர்தல் ஆணையம் தீர்க்கணும் இல்ல அப்படின்னு கேட்கிறார். இல்ல, அதுதான் அதுக்கு வந்து நீங்க பழையபடி வாக்கு சீட் போறதுங்கிறது சரி வராதுங்க எல்லாரும் ஒப்புக்கொண்டார்கள். அதனாலதான் 2014 இந்த உச்சநீதிமன்றம் அதை பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது. அப்ப உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பெரும்பாலும் தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டு தான் 2014 அதை அமல்படுத்துறாங்க. ஒரு ஹைபிரிட் மாடல் தான் நமக்கு சரியா வரும். நீங்க அதில் அச்சு எடுத்துப்பட்டு அதுல இருந்து ஒரு 5% சாம்பிள்ஸ் எடுத்து சரி பார்க்கிறதுங்கிறது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். ஒருவேளை எல்லாவற்றையும் நீங்க 100% எடுத்து வெரிஃபை பண்ணா அதுக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் ஆகும். அது 12 நாட்கள் ஆகும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. நம்ம அதாவது நமக்கு வந்து நிறைய சாம்பிள்ஸ் மோர் அக்யூரசி இருந்ததுன்னா நம்ம எளிதாக கடந்து விடலாம். நீங்க இதுல நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பவர்கள் தான் அதிகம். தேர்தல் ஆணையத்தை அப்ரிஷியேட் பண்ணவங்க மிக மிக குறைவான பேர். இது ஏன் எனக்கு தெரியல. ஒவ்வொரு தேர்தலையும் சரி இது நடந்துட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுவார்கள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க வந்து வெற்றி பெற்ற கட்சியா இருந்தாலும் தோல்வி பெற்ற கட்சியாலும் எல்லாரும் முதல் வேலையாக தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வார்கள். அது தேர்தல் ஆணையங்கிறது வருடம் முழுக்க செயல்படுகிற ஒரு அமைப்பு கிடையாது. அது வந்து ஒரு கணிசமான பகுதியில் தான் அரசுகள், மற்ற துறையில் இருந்து வருகிற அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் காலங்களில் செயல்படுகிறார்கள். அப்படிங்கும்போது மோர் அண்ட் மோர் அரசு இயந்திரத்தை நம்பிதான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. அது முழுக்க நம்ம வந்து கேள்வி கேட்பது, அதை வந்து சந்தேக உள்ளாக்குவதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அதை மாறாக இதுக்கு வந்து பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது, கட்சிகளுக்கு இருக்கிறது. வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும். 100% நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் அங்க போய் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிலாம் மக்கள் ஆர்வமா வரணும். சென்னை நகரத்தில் என்ன நடந்தது தெரியும். ரீசன்ட் 2020 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் வாக்காளர்கள் 23 லட்சம் வாக்காளர்கள் தான் வந்து ஓட்டளிக்க வந்தார்கள். நீங்க அந்த கவுண்ட் அதிகமாக்குறதுக்கான பணிகள் தேர்தல் ஆணையம் கேம்பெயின் பண்ணுது. ஆனா அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத முதற்கட்ட பார்வை எடுத்துட்டு திரு சஃபி சுலைமான், இது பொறுப்பு என்பது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்ல அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை அரசியல் கட்சிகள் உணர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது.
அரசியல் கட்சிகளுக்கு அதுக்குண்டான பொறுப்பு இருக்கிறதுனால தான் இப்போ இந்த விவிபேட் பிரச்சனையிலே கூட திராவிட முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பி இருக்கிறது. நம்ம இப்ப ரீசெண்டா வந்து விவிபேட்ல வந்து போலிங் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நடுவுல வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நடுவுல விவிபேட் மிஷினை வைக்கும் போது இது சரியா வராது, இதுக்குண்டான டைம் டிலே இருக்கும், அந்த டைம் டிலேல என்ன ப்ராசஸிங் நடக்கல, பிரச்சனைகள் வர வாய்ப்புன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை சரியாக சொன்னது நம்ம எல்லாமே தெரியும், செய்திகளையும் பார்த்தோம், இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்குது. அப்ப என்ன ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டுமோ தார்மீக உறுப்பினை திராவிட கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று சொல்றேன். இரண்டாவது, நம்ம இப்போ பேசிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு தேர்தல் ஒரு ஜனநாயக கடமை. நமக்கு பிரியன் சார் சொன்னாரு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, கடைசி நேரத்துல தேர்தலுக்கு முந்தைய நாள் கேரளால இப்படி ஒரு இஷ்யூ வருதுன்னா இதை வைத்துக் கொண்டு எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை இவர்கள் செய்ய போகிறார்கள் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? இந்த தேர்தல்ல பாஜக அதை ஒரு முழக்கமாவும் வைத்திருக்கிறாங்க. அப்போ உங்களால இப்ப 10 வருடம் ஆட்சி செய்துவிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கம் வைக்கும் அளவிற்கு நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை முழுமையா கொண்டு வரலங்கிறது இதுலயே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு ஓட்டு போடுற மக்கள் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? இப்பமே இவ்வளவு குளறுபடி பண்றாங்கன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாக்கா நாடு என்னவாகும், நம்மளுடைய ஓட்டு என்னவாகும், நம்ம ஓட்டு எங்க போய் சேரும், நம்ம ஓட்டுக்கான ஜனநாயக பாதுகாப்பு இருக்குன்னு யோசிப்பாங்க இல்லையா? இல்ல திரு சஃபி, இப்போ தேர்தல் ஆணையம் நீங்க ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பட்டியலிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துல சொல்றதோ அல்லது செயல்பாடுகள் அமைப்பிலோ தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு. நீங்க அரசினுடைய செயல்பாடுகளை அல்லது அரசு தங்களுடைய கொள்கை முழக்கமாக முன்வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்க இவங்களோட சேர்த்து ஒப்பிடுறீங்க. அவங்களோட சேர்த்து ஒப்பிடல. அது என்ன சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாது, சாத்தியம் இல்லை, அப்படிதானே? அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறதுலயும் அதுல இருக்கிற மெம்பர்ஸ் நீங்க இப்போ மாத்துறதுலயுமே நீங்க இவ்வளவு விஷயங்கள் செய்யும் போது நாளை நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும்போது மக்களிடையே நம்பகத்தன்மை இருக்காது இல்லையா? எப்படி வந்து இப்பவே மக்கள் வாக்களிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப சார் சொன்னாரு, ராம்கி சார் பேசும்போது இன்னும் இந்த குழப்பங்கள் இருக்கு, நாளைக்கு என்னென்ன குழப்பங்கள் வரப்போறது தெரியல, மக்களுக்கு அறியாமை இருக்காங்க, மக்களுக்கு இன்னும் அந்த விஷயங்கள் விழிப்புணர்வு அவேர்னஸ் போகல. பட் எலெக்ஷன் கமிஷன் தொடர்ச்சியா சொல்றது என்ன அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மையோடு தேர்தலை நடத்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுக்குது அப்படிங்கிறது தானே தொடர்ச்சியா சொல்றாங்க. அதுதான் சொல்ல வர. இப்போ ஒரு பூத்துல 2 மெஷின் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் அமுத்தும் போது 2 கவுண்ட் கூடுதுன்னா அப்போ ஒரு பூத்துல இந்த மாதிரி 2 மெஷின் தான், இது எவ்வளவு நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க, எங்க போறது? ஒரு வார்டுல 2 பூத் இந்த மாதிரி இருக்குது. இல்ல, நான் மீண்டும் திரு பிரியன் அவர்களிடம் எழுப்பிய கேள்விதான் எழுப்புறேன். நீங்க ஒரு பூத்துல ஒரு மாதிரி வாக்குப்பதிவுல ஒரு மிஷின்ல நடந்த சர்ச்சையை ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் கம்பேர் பண்றீங்களா? அது சரியா பொருத்தி பார்க்க முடியுமா? சரியா இருக்குமா? இதுல கம்பேரிசன் கிடையாது. நீங்க நல்லா பாத்துக்கங்க. This is not about qualitative index, it's about quantitative index. இப்போ நீங்க குவான்டிடேட்டிவ் தான் யோசிக்கணும். ஒரு விஷயத்துல வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு ஊர்ல ஒரு பூத் போதுங்க. ஒரு மொத்த ஊர்ல ஒரே ஒரு பூத் இந்த மாதிரி நடந்தா போதும். பாஜக சாதகமாக தான் ஆகும். இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை. இன்னொன்னு சொல்ல வர, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு தன்னிச்சையான இது, அதை எப்படி சந்தேகப்படலாம்னு. இடி அப்படிதான் நினைச்சோம் நாம, தன்னிச்சையான விஷயம்னு. அது இப்ப எப்படி செயல்பட்டு இருக்குது? பாஜகவுடைய கூட்டணியை செயல்படலையா? அதே மாதிரிதான் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு சந்தேகம் வருமானால், மக்களுக்கு அதுல நம்பகத்தன்மை இல்லையானால் அதை கேள்வி கேட்க வேண்டியது மக்களுடைய தார்மீக உரிமை. மக்கள் வாக்காளர்களாக அவர்கள் செய்யக்கூடிய கடமையோ அல்லது அவர்களினுடைய பொறுப்புணர்வையோ உணர்கிறார்கள் சரி. ஆனா ராம்கே என்ன சொல்றாருன்னா, நடக்கக்கூடிய எல்லா சர்ச்சைகளுக்கும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் கை காட்டிட்டு போயிட முடியாது, அந்த பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நான் முதல் பதிலே சொல்லிட்டேனே, அரசியல் கட்சிகள் பொறுப்பு இருக்குங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாகவே அறிந்திருக்கிறது. அதனாலதான் இந்த விஷயங்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருகிறது. ஏன்னா இப்ப இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு ஒன்னும் வாய்க்காமரப்பு சண்டை இல்ல சார். நம்ம போன இதுல பார்த்தோம், அந்த பஜார்ல மீன் கடை பஜார்ல 2 பேர் 2 மிஷினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஷேர் ஆட்டோல வச்சு மிஷினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இந்த முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசலாம். இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் எப்படி நம்புவார்கள்? ஓகே.